இந்துக்கள்னா இந்த நாட்டில் பிள்ளையார் வைக்கிறதுக்கும் தடை, புள்ளை பெற்றுக்கிறதுக்கும் தடை. இந்துன்னா புள்ளை பெற்றுக்காதான்றான், இந்துன்னா பிள்ளையார் வைக்காத அப்படின்னு. இத்தனைக்கும் பிள்ளையார் ரொம்ப சாந்தமான கடவுள், ரொம்ப எளிமையான கடவுள், அமைதியான கடவுள். முருகன் மாதிரி, காளி மாதிரி, கருப்புசாமி மாதிரி அப்படி உக்கிரம் காட்டக்கூடிய கடவுள் இல்ல. சாந்தமான கடவுளுக்கு இவ்வளவு பயப்படுற திமுக, இது நாங்க அடுத்து உக்கிரம் காட்டுற கடவுளை கொண்டு வந்தா என்ன செய்ய போறீங்கன்னு தெரியலையே. ஆனாலும் நாம் காவல்துறையை விமர்சிக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து. ரொம்ப மழை பெஞ்சா அந்த சேரை எந்திரிச்சு சேர் அப்படி கொடையா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்து முன்னணி ஸ்டைல் அதுதான். பாரத் மாதாக்கு ஒருத்தர் கூடத்தை விட்டு நகரக்கூடாது. மழைக்கு எந்திரிச்சு ஒழிஞ்சு வெளியில போனா நீ நாளைக்கு எஃப்ஐஆர் 100 எஃப்ஐஆர் வாங்கணும், ஜெயிலுக்கு போகணும், சுதந்திர போராட்டம் நடத்தணும். எப்படி போக? யாரும் போக கூடாது. வேணா நான் நனைஞ்சுக்கிட்டே பேசுறேன், சரியா? மழை வந்து நான் கீழே வந்து நனைஞ்சுக்கிட்டே பேசுறேன். ஆனாலும் காவல்துறையை பாராட்டுறேன், அவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி வீரத்துறை ஐயா ராமகோபாலன் சொல்லுவாரு, போலீஸ்னா யாருப்பா? அவன் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறான், அவன் நம்ம அண்ணன் தம்பி தான்ப்பா. அங்க வேலை செய்யற பெண் போலீஸ் எல்லாம் அவங்க நம்ம அக்கா தங்கச்சி தான்ப்பா. அவங்க மனசார அதை செய்யல, அரசாங்கம் சொல்லுது, நீ ஓட்டு போட்ட ஆட்சி அப்படி சொல்லுது, அதனால அதை செய்யலாம். நீ காவல்துறை ரொம்ப திட்ட திருடனுக்கு தான் கொண்டாட்டம், காவல்துறை ரொம்ப விமர்சனம் பண்ணீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு தான் கொண்டாட்டம். ஏற்கனவே மனித உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை எல்லாம் பேசிக்கிட்டு நிறைய தீவிரவாத கும்பல்லாம் மனித உரிமைக்குள்ள போர்வைக்குள்ள புகுந்து கிடக்கு. நாமளும் காவல்துறை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு முன்னால அவர் கூட இருந்த காலங்கள்ல சொல்லுவார். ஆனாலும் மாநில ஆட்சி என்ன சொல்லுகிறதோ அது கேட்கிற கட்டாயத்தில் காவல்துறை இருக்கு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஏன் வரவேற்கிறோம்னா, இன்னும் 6 மாசம் தானே இந்த ஆட்சி, திமுக ஆட்சி. இந்த போலீஸ் இன்னும் 6 மாசம் தானே திமுக கேட்க போறான். அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சி வந்தா 5 வருஷத்துக்கு மேல திமுக ஆட்சி இல்லைங்க, 50 வருஷமானாலும் பிஜேபி ஆட்சி. 50 வருஷத்துக்கு போலீஸ் நம்ம சொல்லதான் கேட்க போகுது. பாருங்க, வரக்கூடிய அடுத்த விநாயகர் சதுர்த்தியில இதே டிஜிபி ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த பொள்ளாச்சி நகரில் விநாயகர் சிலைகளை வைப்பதற்கு காவல்துறையின் அனுமதி தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் எங்கதான் சொல்லுவார். ஆட்சி மாறினால் காட்சிகளும் மாறும் நண்பர்களே, ஆட்சி மாறினா காட்சி வரும். நீங்க வாயத்தர வாய திறக்க மாட்டான் சிலர். அவனை வாயை திறக்க வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக் தெரியுமா? மூக்க பிடிங்க வாயை திறந்துடும். மூக்க பிடிச்சா வாயை திறக்கிறவனுக்கு பேர் தான் திமுக காரன்னு பேர். நீ எங்கடா மதிக்கிறோம்டா, இந்துக்களுக்கும் ஒரு மதம்டா, நீ மற்ற சிறுபான்மையினர் எல்லாம் கால நக்கி ஓட்டு வாங்குறியடா, இந்துக்களுக்கும் ஒரு முடிய மரியாதையை கூறா அப்படிலாம் கேட்டா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அந்த மரியாதை புரியாது. நீ மூக்கப்பிடினா என்ன அர்த்தம்? ஓட்டை மாத்தி போடு, அவனுக்கு காலம் புரியும். ஹிந்து சக்தினா என்னன்னு தெரியும், ஹிந்து வாக்கு வங்கினா என்னன்னு தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல தானே இப்படி இருக்கு. இங்க பாருங்க, பக்கத்துல தெலுங்கு தேசம்னு ஒரு மாநில கட்சி இருக்கு. அங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மாநில கட்சி நடத்துறாரு. பீகார்ல மாநில கட்சி இருக்கு. பெங்கால்ல மம்தா பானர்ஜி கூட ஒரு மாநில கட்சி தான். ஒரிசால மாநில கட்சி இருக்கு. மகாராஷ்டிரால மாநில கட்சி இருக்கு. எல்லா இடத்துலயும் மாநில கட்சி இருக்குங்க. திமுக ஒரு மாநில கட்சி நினைக்காதீங்க. மற்ற இடங்கள் எல்லாம் மாநில கட்சி தான் இருக்கு. திமுக மாத்திரம் தான் இந்து விரோத, இந்திய விரோத கட்சி. திமுக மாத்திரம் தான். இவன் தேசிய ஒருமைப்பாடை, இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை நிபந்தனையற்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். திமுக காரன் நிபந்தனையற்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கிறேன் பசப்புவான். ஒரு அமைச்சர் ஏவா வேலு பேசினார்ல, இந்தியாவா அது எங்க இருக்கு? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு திராவிடம் தான் தெரியும், இந்தியா தெரியாது. இந்தியான்றது எங்க இருக்கு? பேசுறது மந்திரி. அரசமைப்பு சட்டத்தின் மேல உறுதிமொழி எடுத்து நீ அமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவன்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும், இந்தியா எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றதுக்கு. அடுத்த 10 நாள் அவர் வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு. வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாரோ, இந்திய அரசு இப்படிலாம் செய்யலாமாங்கிறார். இப்ப தெரியல இந்தியா எங்க இருக்குன்னு. உனக்கு இந்தியா எங்க இருக்குன்னு தெரியணும்னா ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு நடத்தினா உனக்கு இந்தியா தெரியும். இந்திய அரசு இப்படி செய்யலாமா அப்படிங்கிறாரு. அப்போ நிபந்தனையற்று ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
இந்து விரோதத்தை அப்படியே கக்குவாங்க. கருணாநிதி ஆட்சியில் இருந்தா தான் பூணூல் இருப்பு சம்பவம் நடக்கும். கருணாநிதி ஆட்சியில் இருந்தா தான் ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டு சேலத்தில் ஊர்வலம் நடக்கும். கருணாநிதி தான் பேசுவாரு, இந்துன்னா திருடன் பேசுவாரு. எப்படி பாருங்க, இந்துன்னா திருடன் அப்படி பேசுவார் கருணாநிதி. ராமன் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சான் கேட்டது கருணாநிதி. நீ தொல்காப்பிய பூங்கா எழுதின, நீ எந்த காலேஜில் பிஜி பட்டி தமிழ் பண்டிதர் பட்டம் வாங்க, நீ குரலோவியம் எழுதுறதுக்கெல்லாம் எந்த எந்த காலேஜில் எம்ஏ படிச்ச? அறிஞர் அண்ணாவையாவது பாராட்டலாம், அந்த காலத்தில் WMA சொல்லுவாங்க. நீ ஒரு எம்ஏ இல்லையே, நீங்க கூட WMA இருந்தாலும் இருப்பீங்க வேற அர்த்தத்தில். ஆனா இந்த மாதிரியான கொச்சைப்படுத்துவது, இந்த மாதிரி நீங்க மற்ற மதங்களை பற்றி பேச முடியுமான்னு இந்து முன்னணி கேள்வி கேட்கும். மற்ற மத கடவுள்களை பற்றி நீங்க பேசிட முடியுமா? பேசக்கூடாதுன்னா நாங்களும் சொல்றோம், பேசக்கூடாது. ஆட்சியாளர்கள் எல்லாருடைய வாக்குகளையும் பெற்றுத்தான் நீங்க முதலமைச்சர் ஆகுறீங்க, துணை முதலமைச்சர் ஆகுறீங்க, அமைச்சர் எல்லாம் உருவாகுறீங்க. எல்லாருடைய வாக்குகளையும் பெற்று ஆட்சிக்கு அமர்ந்த பிறகு ஒரு மதத்தை மாத்திரம் குறிவைத்து பேசுவது, ஏளனப்படுத்துவது, காயப்படுத்துவது, புண்படுத்துவது எல்லாம் இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் இல்லை. திமுக மாத்திரம் தான் அது. எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு போக்கு திமுக தான். இந்து ஓட்டுன்னா இனிக்குது உனக்கு, இந்துன்னா கசக்குது. இதுதான் பிரச்சனை, திமுக பிரச்சனை. இந்து ஓட்டு இனிக்குது, இந்துன்னா கசக்குது. ஒரு அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி சர்வசக்தி வாய்ந்த கடவுள்னா அவர் கோவில் உண்டியல் எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கீங்கன்னு கேட்கணும். நீ கோயிலுக்கு போனா எல்லாம் சாமியை பார்த்துட்டு வர்றான், நீ போய் என் உண்டியல போய் பார்த்துட்டு வர. நான் கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன், அக்கா முன்னால எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு போடுறதில்ல கோயில்ல, இப்பதான் உண்டியலுக்கு போடுறோம். திமுக காரன் நிறைய பேர் கோயிலுக்கு போறதுனால நாங்க உண்டியலுக்கு பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் வந்திருக்கான்னு சொன்னோம். ராசான்னு ஒரு மந்திரி, அவர் பேசுறதுக்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. உச்சகட்ட வன்மம், உச்சகட்ட வக்கிரமம், வக்கிரத்துல பேசுறாரு ராசா. சமீபத்தில் வைரமுத்து, இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பேருக்குலாம் நம்ம இந்த மேடையில பதில் சொல்ல வேண்டியது. ராமன் புத்தி பேதலிச்சவனா, பைத்தியக்காரனா, அப்படி கம்பன் சொல்லியிருக்கான். இவங்களெல்லாம் புடிச்சு எங்க இருந்து வந்தாங்க, இந்த பயலெல்லாம் எங்க இருந்து உட்கார்ந்து இருக்காங்க, ஏன் இப்படிலாம் பேசுறாங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் பேசுறாங்க. ஒரு இந்து விரோத கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால இப்படிலாம் பேசுறாங்க. இன்னும் 7 மாசம் தாங்க இருக்கு தேர்தலுக்கு, எண்ணி வச்சுக்கோங்க. 7 அமாவாசை, 7 அமாவாசை முடிந்து வர்ற பௌர்ணமி இந்து பௌர்ணமியாகத்தான் வரப்போகுது. 7 அமாவாசை தான் திமுக டெட்லைன். 7 அமாவாசையோட திமுக சாப்டர் க்ளோஸ், அவங்களுடைய ஆட்சி க்ளோஸ். அடுத்து வரக்கூடிய ஆட்சி தேசபக்தி உள்ள ஒரு ஆட்சி தான் வரப்போகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற ஆட்சி தான் அடுத்த ஆட்சி வரப்போகிறது. இந்து சக்திகளுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உற்சாகம் கிளம்ப போகிறது. பயங்கரவாதிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய நடுக்கம் வர ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது நடுக்க வர ஆரம்பிச்சது. 7 அமாவாசைக்கு அப்புறம் வரப்போற பௌர்ணமி நம்ம பௌர்ணமியாக வரப்போகிறது. இதை செய்துதான் தீர்வோம். எங்க போய் சொல்றது இதெல்லாம்? கோபாலி அடிக்கடி சொல்லுவாரு, பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாம் சரிதான். நீங்க ஜனநாயகம் ரொம்ப வளர்ந்த நாடுகள்ல, ரொம்ப முற்றி போன நாடுகள், ஜனநாயகமே வளராத நாடுகள், இப்படி ரெண்டா பிரிச்சுக்கணும். ஜனநாயகம் அதிகம் இல்லாத நாடுகள்ல பெரும்பான்மைக்கு தான் எல்லா உரிமை, பெரும்பான்மை மக்கள் தான் எல்லா சலுகை, பெரும்பான்மைக்கு தான் முக்கியத்துவம். இப்படிதான் நிறைய நாடு இருக்கு. நீங்க பாகிஸ்தான் போனீங்கன்னா இங்க முஸ்லீம்களுக்கு தான் முன்னுரிமை, முஸ்லீம் நாடு அது, முஸ்லீம்களுக்கு தான் எல்லாம். நீங்க இலங்கைக்கு போனீங்கன்னா சிங்களனுக்கு தான் எல்லாம், பேரினவாதம்னு பேரு. சிங்களன் பேரினவாதம் பேசுறதுனாலதான் தமிழன் பிரிவினைவாதம் பேச வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. சிங்கள மொழி கட்டாயம், தமிழனுக்கு 2ஆம் குடிமகன் அந்த அந்தஸ்து தான். இப்படி பிரச்சனை, மெஜாரிட்டிக்கு முக்கியத்துவம். ஆனால் ஜனநாயகம் முதிர்ச்சி அடைந்த பல நாடுகள் இருக்கு. அமெரிக்கா மாதிரி நாடுகள் இருக்கு, இங்கிலாந்து மாதிரி நாடுகள் இருக்கு, பிரான்ஸ் மாதிரி நாடுகள். அங்கே பெரும்பான்மையோ சிறுபான்மையோ அது பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் சமமான உரிமை, சமமான சலுகை. மதத்தின் அடிப்படையில் நீ வேறுபட்டு இருந்தாலும் ஒரு குடிமகனாக, இந்த தேசத்தின் குடிமகனாக உனக்கு சம உரிமை தான் எல்லாம். ஒரு பெரும்பான்மைக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமை எல்லாம் சிறுபான்மைக்கு இருக்குங்கிறதா ஜனநாயகம் வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய விஷயம். உலகத்துல ஒரே ஒரு நாடு தாங்க இந்தியா.
இங்க சிறுபான்மைக்கு தான் உரிமை, சிறுபான்மைக்கு தான் சலுகை, இந்த பெரும்பான்மை மக்கள் ஆனா அவனுக்கு கொடுக்கிறது எனக்கு கொடுன்னு கேட்கிற ஒரு அவல நிலை இருக்கிற ஒரே தேசம் பாரத தேசம் தான். இதை மாற்ற பிறந்தவர்கள் நாம் என்பதுதான் இந்து முன்னணிக்கு நாம் இருக்கிற சவால். நாய் வாலாட்டலாம், கோபாலி சொல்வார், நாய் வாலாட்டலாம், ஆனா நம்ம நாட்டுல வால்ல நாய் ஆட்டிக்கிட்டு இருக்கும் பாரு, வால் நாய் ஆட்டிட்டு இருக்க. அந்த மாதிரி மத ரீதியான பாரபட்சம், எல்லா மதமும் ஒன்று, எல்லோரையும் சமமாக நடத்தும் சொல்ற பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வகுப்புவாதி. பிஜேபி இஸ் கம்யூனல். ஒய்? நீ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்து, ரம்ஜான் ஊர்வலம் நடத்து, கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நடத்து, பக்ரீத்துக்கு ஊர்வலம் நடத்துன்னு பிஜேபி காரன் சொல்லி எல்லா மதங்களும் போற்றணும், எல்லாம் சமந்தா, எல்லோருக்கும் மத சுதந்திரம் இருக்குன்னு பேசுறவன் பிஜேபி காரன். அப்படி பேசினா கம்யூனல். நீ பக்ரீத் ஊர்வலம் நடத்தினா பிரச்சனை இல்ல, கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நடத்தினா பிரச்சனை இல்ல, நீ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்தாதேன்னு ஒருத்தர் சொன்னா அவன் செக்குலர், சமய சார்பற்றவாதி. ஒரு மதத்தை மாத்திரம் காயப்படுத்தினால் அவன் சமரசவாதி, அவன் சமய சார்பற்றவாதி. he is a secularist. அப்படிதான் திமுக பேர் வாங்கிப்பான், அவன் செக்குலரிஸ்ட். எல்லாரையும் சமமாக நடத்துன்னு சொல்ற பிஜேபி காரன் கம்யூனல், வகுப்புவாதி. எல்லாத்தையும் சமமா நடத்துறது தான் வகுப்புவாதினா, நாங்க வகுப்புவாதின்னு பச்சை குத்திக்கிட்டு கூட வர தயார், நாங்கள் வகுப்புவாதியாக இருக்க தயார் என்பதுதான் இந்து முன்னணி பிஜேபி சொல்கிற செய்தி. எல்லாரையும் சமமா பாருன்னு சொல்றோம். இந்த நாட்டில் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றிய தேசம் தானே இந்த தேசம். விவேகானந்தர்கிட்ட ஒரு முறை கேட்கிறாங்க, இந்து மதத்துல சகிப்புத்தன்மை இருக்கான்னு கேட்கிறாங்க, டாலரன்ஸ் இருக்கா அப்படின்னு அமெரிக்கால கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அப்போ விவேகானந்த சாமி சொல்றாரு, எங்க மதத்துல சகிப்புத்தன்மை இல்ல, டாலரன்ஸ் இல்ல. கேட்டவனுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. சுவாமி, நான் இந்த பதில உங்ககிட்ட எதிர்பார்க்கல, நீங்க உங்க மதத்தை நியாயப்படுத்தி பேசுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க எடுத்தோடனே சகிப்புத்தன்மை இல்லாத மதம் இந்து மதம் நீங்களே சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. விவேகானந்தர் பதில் சொல்றாரு, நான் இன்னும் முழுசா பேசி முடிக்கல, கேளு, முதல்ல சகிப்புத்தன்மைனா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. சகிப்புத்தன்மைனா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஆனாலும் அதை நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன்றதான சகிப்புத்தன்மை. வீட்டுக்காரம்மா வந்து நல்ல குழம்பு வச்சிருக்காங்க, சாம்பார்லாம் வச்சிருக்காங்க, சாப்பிட்டு இருக்கிறப்ப நல்லா இருக்காங்கன்னு கேட்கறாங்க, என்ன பண்றது, நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா மறுநாள் சாப்பாடு கிடைக்காது, அது சகிப்புத்தன்மை. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போக நினைக்கிறான், ஆனா அண்ணன் சொல்லிட்டாரு எந்திரிச்சு போக கூடாது, சவால் விட்டு இருக்கிறாரு, சகிச்சுக்கிறோம் பேசுறத. என் கையில ஒரு காயம் வந்துருச்சு, காயம் பட்டுருச்சு, இந்த இடம் எனக்கு வலிக்குது, வேதனையா இருக்கு, அதிகமான வலி, இந்த புண் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, ஆனாலும் அந்த வலியை நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது சகிப்புத்தன்மை. நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கலடா, ஆனாலும் உன்னை நான் வேற வழி இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதான சகிப்புத்தன்மை. அப்படி சகிப்புத்தன்மை இந்து தர்மத்தில் இல்லை. இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற மதமும் இருப்பதை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். விவேகானந்தர் சொல்றார், இட்ஸ் அக்செப்டன்ஸ், இட் இஸ் ரெவரன்ஸ், இட்ஸ் நாட் மியர் டாலரன்ஸ். உன்னை நான் ஏற்று போற்றுவதை நீ சகிப்புத்தன்மை என்ற கொச்சைப்படுத்தி அந்த வார்த்தையில பேசாதே என்று சொல்றாருங்க. இதுதாங்க இந்துத்துவம் என்கிற கருத்து. இதுதான் இந்துத்துவம். இந்துத்துவம்னா கம்யூனல் நினைச்சுதான் இத்தனை போலீஸை போட்டிருக்கான், வகுப்புவாதம் நினைச்சு போட்டிருக்கான். மற்றவங்க இடத்துல எந்த ஊர்வலத்திலும் இவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு இல்லை, ஏன்னா இந்துக்களால அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இந்துக்கள் ஊர்வலம் நடத்தினா யாரோ இங்க பிரச்சனை பண்ண வந்துருவாங்கன்றதுனால இவ்வளவு போலீஸை போட்டிருக்காங்க. அதையும் அந்த உலகமா மீடியாவும் புரிஞ்சுக்கணும். யாரு பிரச்சனை பண்ணுவாங்க இவ்வளவு போலீஸ்? இந்துக்கள் ஊர்வலத்துல நாம என்ன பிரச்சனை பண்ண போறோம்? இந்து மொழி ஊர்வலத்துல யாரு பிரச்சனை பண்ணுவாங்க இவ்வளவு போலீஸ் போட்டுருக்கோம். இதுவே உலகத்துக்கு எடுத்துக்காட்டுது யாரு பிரச்சனைக்குரியவர்கள். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு முன்னால மிகப்பெரிய கடமை இருக்கு. முதல்ல இந்து என்ற பெருமிதமான உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ளணும். ஒரு ஹிந்துவா ரியாக்ட் பண்ணி பழகணுங்க, ஹிந்துவா ரியாக்ட் பண்ணி பழகணும். சேலத்துல ராமருக்கு அவமரியாதை செய்து செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போன போது அதை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார், சேலம் ராமசாமி. அப்ப நீதியரசர் அற்புதமா கேள்வி கேட்டாருங்க நீதிமன்றத்துல. ராமர் சிலைக்கு அவமரியாதை செய்து ஊர்வலம் போச்சு அப்படின்னு சொல்லி இந்துக்கள் மனசு புண்பட்டதுன்னு சொல்றீங்களே, அப்படி இந்துக்கள் மனசு புண்பட்டு இருந்தா அந்த ஊர்வலம் ராத்திரியில நடந்துச்சா யாருக்கும் தெரியாம பகல நடந்துச்சான்னு கேட்டார். இல்லங்க, பட்ட பகல நடந்துச்சு.
ஒருவேளை ஊருக்கு வெளியில யாருமே இல்லாதப்ப நடந்ததா, நகருக்கு உள்ள நடந்தது? இல்ல, நகருக்கு உள்ள மெயின் பஜார்ல நடந்தது. ஒருவேளை சுத்தி நின்றவங்க யாரும் பார்க்கலையோ, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையோ? இல்ல இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப நீதியரசர் ஒரு கேள்வி கேட்டார் சேலம் ராமசாமி கிட்ட, அவருடைய வழக்கறிஞர்கிட்ட. ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும் போது, அவர்கள் எல்லாருமே இந்துக்களாக இருக்கும் போது, பஜார்ல நகரத்துல பட்டப்பகல்ல தான் தெய்வமாக வணங்குகிற திருவுருவத்திற்கு நீங்கள் செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போவதை வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இருக்கிறது என்றால் இந்துக்களின் மனது புண்பட்டது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியவர் நீதியரசர். அவரை நான் பாராட்டுவேன். உன் மனசு புண்படுதுன்னா நீ ரியாக்ட் பண்ணணும்ல. நீ வயலண்டாவா ரியாக்ட் பண்ண அவசியம் இல்லை. வெளியில இருந்து கல் எடுத்து எரி, ஒரு ஆசிட் பாட்டில போடு, பெட்ரோல் குண்டு வீசு, அப்படி நான் சொல்லவில்லை. குறைஞ்சபட்சம் சாலையில படுத்து உருண்டிருக்க வேணாமா? இந்த ஊர்வலம் ஒரு அடி எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டேன்னு ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல படுத்துருக்கட்டும். எந்த போலீஸ் எத்தனை நாளைக்கு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண போலீஸ் என்ன பண்ண? முதல் நாளே இப்படி ஊர்வலம் நடக்க போகிறது தெரிந்து சேலம் நகரத்தினுடைய அத்தனை காவல் நிலையங்களில் இப்படி ஒரு ஊர்வலம் நடந்தா நான் தீக்குளிச்சு செத்து போயிருவேன், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன், என் மதம் காயப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்னமா சொல்ல? அப்செக்ட் பண்ண. உன் மனசு காயப்பட்டது அப்பதான் தெரியும். எப்படி தெரியும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும்? அது திமுக என்ன தெரியும்? இந்துக்கள் மனசு புண்படுதுன்னு திமுக எப்படி தெரியும்? தெரியக்கூடாதுன்னு ஒரு கட்சி நடத்துற கட்சி அது. எப்படி தெரியும்? அப்போ நீதியரசர் என்ன கேட்கிறாரு? நீ ஹிந்துவா ரியாக்ட் பண்ணலன்னு சொல்றாரு. ஐயா, உங்களது கருத்துக்களில் இருந்து நாங்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஹிந்துவாக ரியாக்ட் பண்றதுக்கு தான் இந்து முன்னணி வந்திருக்கிறது. ஹிந்துவா ரியாக்ட் பண்ண. தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் இத்தனை நாளா கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். எங்க ஐயா காலத்துல இருந்து இந்த கட்சி தான், எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த கட்சிக்கு தான் நாங்க போடுவோம். போட்டு தொலை. சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இந்த சின்னம் தாண்டி நான் எதுக்கும் ஓட்டு போட மாட்டேன்மா, போடு. சினிமா நடிகர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கோம். இப்ப ஜோசப் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க கொஞ்சம் பேரு. நான் ஏன் ஜோசப் ஸ்டாலின் சொல்றேன்னா, மதுரையில் நடந்த மாநாட்டில் அவர் வயசையும் மீறி தராதரம் இல்லாம தற்குறித்தனமா பேசியிருக்கிறார் விஜய் நரேந்திர தாமோதர் மோடி அவர்களே அப்படின்னு. அவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடினா நீயும் ஜோசப் விஜய் தான் தம்பி, அதையும் சொல்லு சேர்த்து. இனிமே போஸ்டர்ல எல்லாம் வெறும் விஜய்னு போடாத, ஜோசப் விஜய்னு போடு. உன் பேர் அதான், உன் சர்டிபிகேட்ல அதான், அதையும் சேர்த்து போடு. அவரை மாத்திரம் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களேங்கிற நீங்க சேர்த்து போடு. உன் பேரை முழுசா போடு. இல்ல நாங்க சொல்றோம் உன் பேரை முழுசா, மக்களுக்கு தெரியட்டும். நீ ஏன் இப்படிலாம் திட்டுற மோடின்னு மக்களுக்கு தெரியட்டும். சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். 200 ரூபாய் தர்றான், 500 ரூபாய் தர்றான்னு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கோம். கோழி பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். போட்டிருக்கோமா இல்லையா இந்துக்கள்? சொல்லுங்க. போட்டிருக்கோம். யாரோ போட்டிருக்காங்க இல்ல, நாம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோம். பழிய நம்ம மேலே போடுவோம். பாருங்க, சினிமாவுக்கு ஓட்டு, சின்னத்துக்கு ஓட்டு, கட்சிக்கு ஓட்டு, தலைவர்களுக்கு ஓட்டு, ரசிகர்களுக்கு ஓட்டு, குவாட்டருக்கு ஓட்டு, கோழி பிரியாணிக்கு ஓட்டு, குவாட்டருக்கு ஓட்டு, காசு வாங்கிட்டு ஓட்டு. ஒரே ஒரு தடவை இந்துவா நீ ஓட்டு போடுறான். இதைத்தான் நம்ம திரும்பி சொல்றோம். ஒரு தடவை போடு, வரக்கூடிய 2026 போடு. இத்தனை வருஷமா இத்தனைக்காக ஓட்டு போட்ட இந்துவே, டாஸ்மாக் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஓட்டு போட்ட இந்துவே, சினிமாக்காரனுக்கும் சின்னத்துக்கும் ஓட்டு போட்ட இந்துவே, தலைவனுக்கும் கட்சியும் பார்த்து ஓட்டு போட்ட இந்துவே, ஒரு எலெக்ஷன்ல ஒரு தடவை, இந்த தடவை மாற்றமாக ஹிந்துவாக வாக்களித்து பாருங்க. தமிழ்நாட்டை என்ன மாற்றம் வருது பாரு. அதுக்கப்புறம் உன் சாமிக்கும், உன் மண்ணுக்கும், உன் மரபுக்கும், உன் மகான்களுக்கும், உன் நாட்டுக்கும் என்னெல்லாம் நல்லது நடக்குதுன்னு பாரு. என்ன உச்சத்துல தமிழ்நாடு மேல ஏறுது பாரு. தமிழ்நாடு எங்க உச்சத்துல இருந்தது, இன்னைக்கு எங்க அதல பாதாளத்தில். இந்தியாவிலேயே அதிகம் பேர் குடிப்பிரியர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். நம்ம அவன் குடிகாரன்னு சொல்லக்கூடாதான், குடிப்பிரியர்களா தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே அதிகம் கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக கடனாளி மாநிலம் தமிழ்நாடு தான். இப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, இந்தியாவிலே அதிகம் பேர் சைக்காட்ரிக் மெடிசன், மன அழுத்தத்துக்கான மாத்திரை சாப்பிடுறது தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. முன்னால கேரளா இருந்தது, இப்ப தமிழ்நாடு அதை ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. இந்த திமுக இன்னும் 5 வருஷம் இருந்துச்சு வச்சுக்க, நிறைய பேர் மென்டல் ஆயிருவா, நிறைய மென்டல் ஹாஸ்பிட்டல் சரியா வரும். அது டாக்டர் சொல்றாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றாரு.
இதுல நம்பர் 1 முதலிடம். இந்த இந்துத்துவ சிந்தனை வரட்டும், வளர்ச்சியில் முதலிடமாக நாம் இருப்போம், குற்றங்கள் குறைவதில் முதலிடமாக இருப்போம், சட்டம் ஒழுங்கில் நாம் முதலிடமாக இருப்போம், மதங்களுக்கிடையே ஜாதிகளுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் தமிழகம் முதலிடமாக என்றென்றும் இருக்கும். அந்த இடத்துக்கு நாம் வரணும்ல. எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரிஞ்சு ஓட்டு போடணும்ல. காசு கொடுத்தா ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போனா இந்த காசை எப்படியே பிழைச்சிக்கலாம், எப்படியே சம்பாதிக்கலாம்ல. ஒரு நாள் எலெக்ஷன்ல மாத்திரம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, 5 வருஷம் உன் பிரச்சனை தீர்ந்து போச்சா? வாக்களிப்பதற்கு 10 பைசா லஞ்சம் தராது என்று சொல்றது பாரதிய ஜனதா கட்சி. அது போல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு செய்கிற சேவைக்கு 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று சொல்வது பாரதிய ஜனதா கட்சி. அப்படி ஒரு கட்சி வேண்டாமா? அப்படி ஒரு கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டாமா? உனக்கு ஓட்டு போடுறது காசு தர மாட்டேன், 5 வருஷம் நான் உனக்கு செய்ய போறேனே சேவை, அதுக்கு உங்கள்கிட்ட 5 பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்ற மக்கள் இந்த கட்சி ஏன் விரும்ப மாட்டேங்குது? இந்த கட்சிக்கு ஓட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பார்க்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப புதுசா முழக்க வருது, 6:30க்கு ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு வரும்? எங்கே ஆன்மீகம் போற்றப்படுகிறதோ, எங்கே தர்மம் போற்றப்படுகிறதோ, எங்கு ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் ஒரு பெண்ணை அன்னையாக பார்க்கிற பார்வை வருகிறதோ அங்கே பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதை செய்யற கட்சி எது? அது செய்யற சிந்தனை எது? அது செய்யற இந்து முன்னணி பேரியக்கம் எது? அதை மக்கள் ஆதரிக்கணுமா வேண்டாமா? பெண்ணை பெண்ணாக பார்ப்பது வேறு, பெண்ணை அன்னையாக பார்ப்பது. இந்து முன்னணியில் மகளிர் பிரிவே கிடையாது. இந்து முன்னணி அன்னையர் பிரிவுன்னு வச்சிருக்கிற ஒரே ஆர்கனைசேஷன் உலகத்திலே இந்து முன்னணி தான். பிஜேபி கூட மகிழா மோர்ச்சான்னு வச்சிருக்கோம் இல்லையா? இந்து முன்னணி அன்னையர் பிரிவு அப்படின்னு வச்சு எல்லாம் பார்க்கிறது. நதியை பார்த்தா கூட அன்னைன்னு சொல்றேன் இந்துத்துவத்துல. மற்ற நாடுகள்ல ரிவர் இஸ் எ ரிவர், எல்லா நாட்டிலையும் ரிவர் இஸ் எ ரிவர். அப்ப இந்தியால ரிவர் இஸ் எ மதர். இந்தியாவுக்கு அதுதான், மற்ற நாடுக்கு அதுதான். ரிவர் இஸ் எ ரிவர்ங்கிறதா மற்ற நாடு, இது ரிவர் இஸ் மதர்ங்கிறதா இந்தியா. வைகை தாய், காவிரி தாய், கங்கை தாய், கோதாவரி தாய், கிருஷ்ணா தாய், சிறுவாணி தாய், எல்லாமே மதரா தானே பார்க்கிறோம். எதெல்லாம் தருகிறதோ அதையெல்லாம் தாயாக பார்ப்பதுதான் இந்துத்துவம். பசு நமக்கு பால் தருகிறது, தாயாகிறது. இந்த பூமி நமக்கு உணவு தருகிறது, தாயாகிறது. இந்த நதி நமக்கு நீர் தருகிறது, தாயாகிறது. இந்த மொழி நமக்கு அறிவு தருகிறது, தாயாகிறது. தருவதெல்லாம் தாய். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தருகிறாள் இந்திய தாய். அவளும் தாயாகிறாள். பாரத மாதா ஆகிறாள், இந்திய தாய் ஆகிறாள். இன்னைக்கு பாரத் மாதா கி ஜெயன்னா அது இந்து முன்னணி கோஷமாயிடுச்சு, பிஜேபி கோஷமாயிடுச்சு. பாரத அன்னை வாழ்வுன்னு அது பிஜேபி கோஷமா? பாரத அன்னை வாழ்வுன்னு காங்கிரஸ் காரன்னு சொல்லுடா, கம்யூனிஸ்ட் காரன்னு சொல்லு, திமுக காரன்னு சொல்லு. இந்திய தாய் வாழ்வுன்னு சொல்றது எங்களுக்கு கூட ஏங்க போக முடியாது, எங்களுக்கு போட்ட பட்டாவா? நீயும் சொல்லு. நீ சொல்வதில்லை என்பதால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அவ்வளவுதான். சொல்லுங்க. நீ அன்னை சோனியா வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்ற எல்லாம் வாழ்வாங்க. நீ வாழலையடா. கலைஞர் வாழ்ந்தாரு, ஸ்டாலின் வாழ்ந்தாரு, அன்னை சோனியா அம்மா வாழ்ந்தாங்க, கனிமொழி அக்கா எல்லாம் வாழ்ந்தாங்க. இப்ப தம்பி உதயநிதி ஸ்டாலின் வேற வாழ போறாரு. அவங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்க. இன்னும் 50 தலைமுறைக்கு நல்லா வாழ்வாங்க. வாழணும். நீ வாழலையடா. 8 கோடி தமிழே வாழலையே. பிஜேபியோ இந்து முன்னணியோ பாரத் மாதா கி ஜெயத்து சொல்றப்ப நான் வாழணும், கடேஸ்வர சுப்பிரமணிய அண்ணன் வாழணும், நயினார் நாகேந்திரன் வாழணும், மோடி வாழணும் இல்லடா. 140 கோடி இந்தியர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக அதான் பாரத் மாதா கி ஜெய். 140 கோடி இந்தியர்களுக்கும் வெற்றி கிடைக்கும், 140 கோடி இந்தியர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணுங்கிறதான பாரத் மாதா கி ஜெய். இதை புரிந்து கொள்வதற்கு தான் விநாயகர் சதுர்த்தி. இந்த இந்து ஒற்றுமையை உருவாக்குவதற்கு தான் விநாயகர் சதுர்த்தி. வீட்டுக்குள் வைத்து வணங்கிக் கொண்டிருந்த விநாயகரை வீதியில் வைத்து வணங்குகிறோம் என்றால் என்ன பொருள்? வீட்டுக்குள் இருந்த விநாயகர் வீதிக்கு வந்து நீதி கேட்கிறார் என்று பொருள். விநாயகர் சைலண்டா இருக்காரு நினைக்காத. விநாயகர் லேட்டா தான் வருவாரு. ஏன்னா அவருக்கு வாகனமே மூஞ்சூர் தான். முருகன் தான் சீக்கிரம் வருவார் மயில்ல. இவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் வருவார். ஆனா விநாயகர் லேட்டா தான் வருவாரு, லேட்டஸ்டா வருவாரு. ஒரு விநாயகர் சிலைய ஈவேரா உடைச்சாரு. விநாயகர் ஒண்ணு ரியாக்டே பண்ணல, அமைதியா இருந்தார். ஏன் விநாயகர் ரியாக்டே பண்ணலன்னா, இன்னைக்கு 1 லட்சம் விநாயகர் தமிழ்நாட்டில், தமிழ்நாடு கூட போலீஸ் ஒரு விநாயகரை உடைச்சதுக்கு பழி வாங்குறது விநாயகர். 1 லட்சம் விநாயகர் கூட திமுக அரசு அனுமதி கொடு.
காவல்துறை பந்தோபஸ்து கூட விநாயகர் ஊர்வலம் நடத்துறோம். இவ்வளவு இந்துக்கள் எழுச்சி அது உருவாக்கி இருக்கு. இது செய்வோம்ல. காரணம் என்ன? நீ விநாயகர் உடைச்சதுனால. ராமர் கோயிலுக்கு ராமர் சிலைக்கு நீ மாலை போட்டதுனால இன்னைக்கு இந்தியாவிலேயே ராமர் ஆலயம் அயோத்தியில் அமைவதற்கு அதிகமாக நன்கொடை கொடுத்தது தமிழ்நாடு. மோடி அரசாங்கம் ராமர் ஆலயம் பார்க்க அயோத்திக்கு சிறப்பு ரயில்கள் விட்ட போது அதிக எண்ணிக்கையில் அயோத்தி சென்று தரிசனம் செய்து வந்தவர்கள் தமிழர்கள். இது ராமர் சாமி மண்ணுடா, ராமசாமி மண் இல்ல, ராமசாமி மண். என்னென்னமோ மண்ணு, அந்த மண்ணு இந்த மண்ணு, நீயே மண்ணு. அதனால இந்த உண்மை நமக்கு தெரியணுங்க. அந்த இந்து எழுச்சி நமக்கு வரணும். அரசியல் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். பல பேர் கேட்பாங்க, என்ன இந்து முன்னணி மேடையில போய் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. நான் இன்னைக்கு தானே பிஜேபி, இன்னும் எத்தனை நாளைக்கு கட்சியில இருப்பேன், எத்தனை நாளைக்கு கட்சி என்னைய வச்சுக்கிறோம். அடுத்த தலைமுறை தம்பி சந்திரசேகர் மாதிரி பீச்சா வந்து அண்ணன் நீங்க கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆயிருங்கன்றோம். இந்த கட்சியில பதவி 3 வருஷம் 6 வருஷம் அவ்வளவுதான். என்ன சந்திர அவர் எண்ணிட்டே இருப்பார், எனக்கு எத்தனை நாள் டைம் இருக்கணும், இவர் எத்தனை நாள் பதவியில் இருப்பாரு. தம்பி வந்து எண்ணிக்கையில உட்கார்ந்து இருப்பான். அண்ணன் ஒரு டைம் முடிஞ்சிச்சுன்னு அடுத்த டைம் நீங்க மாறணும்னு அப்படின்னு சொல்லுவான். கட்சி அவ்வளவுதான். நான் பிறக்கும் போதும் இந்து, வாழும் போதும் இந்து, வாழ்ந்து மடியும் போதும் இந்த அடையாளத்தை எங்கிட்ட எடுக்க முடியாது. நான் இந்துவா பிறந்தேன், ஒரு இந்து அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருக்கிறேன். நான் அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் அவனவன் பிறந்த மதத்தில் அவன் இருக்கணும்ன்றதான் இந்து முன்னணி சொல்லுது, பிஜேபி சொல்லுது. உங்க அப்பா அம்மா முஸ்லீமா, நீ நல்ல முஸ்லீமா இருக்கு. உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவனா, நீ நல்ல கிறிஸ்டியனா இருக்கு. நல்ல பைபிள் வாசி, சர்ச்சுக்கு போ, எல்லாம் பண்ணு. ஓ மதம் என்ன சொல்லுது அப்படி இருக்கு. மகாத்மா காந்தி அதான் சொல்றாரு, மதமாற்றம் என்பது என்ன தெரியுமா? மனமாற்றம். எப்படி மதம் மாறணும்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லீமா மாறணும், குர்ஆன்லாம் படிச்சு. ஒரு கிறிஸ்தவர் பைபிள்லாம் வாசிச்சு நல்ல கிறிஸ்தவரா வந்துட்டாருன்னா அதான் மதம் மாற்றம். ஒரு ஹிந்து கிறிஸ்டியன் ஆகிறது இல்லை, ஒரு ஹிந்து முஸ்லீம் ஆகிறது இல்லை. காந்தி உச்சத்தை ஒருபடி மேல சொல்றாரு, I will not even secretly pray that a person from other faith should come to my faith. நான் வேற்று மதத்திலிருந்து ஒருவர் இந்துவாக வந்து விட வேண்டும், மதம் மாறி விட வேண்டும் என்று நான் ரகசியமாக பிரார்த்தனை கூட செய்ய மாட்டேன்னு சொன்னார். அதான் இந்துத்துவம். அவங்க மரணம் பண்ண, அவங்கவுங்க அப்பா அம்மா, அவங்கவுங்க வேர்கள், அவங்க மரபு மாண்பு இருங்க. இந்துவாக பிறப்பது தன்மானம், இந்துவாக இருப்பது தன்மானம், மதம் மாறுவது அவமானம் என்கிற உணர்வை நாம் உருவாக்கும். ஏன் மதம் மாறணும்? எல்லா சாமியும் ஒண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் மதம் மாறணும்? எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லியாச்சு, இப்ப எதுக்கு மதம் மாற்றம் தேவை? ஒண்ணு உயர்வு ஒண்ணு தாழ்வுனா தானே மாற வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு மாத்திரம் 1 மணி நேரம் அதிகாரம் இருந்தால், இந்த தேசத்தின் சர்வாதிகாரி இருந்தால், இந்த நாட்டில் நடக்கும் ஒட்டுமொத்த மதமாற்றங்களையும் நான் தடை செய்து விடுவேன் சொன்னவர் மகாத்மா காந்தி. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாலே மதமாற்றம் நடக்குது, கண்ணு முன்னாலே நடக்குது. இந்த மனநிலை எல்லாம் மாறணும். இந்துக்கள் மத்தியில இன்னும் கூட மன ரீதியா அங்கங்கும் இருக்கிற தீண்டாமையை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழித்து ஒழித்து விட வேண்டும். அன்டச்சபிலிட்டி என்ற வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது. தீண்டாமை மிகப்பெரிய பாவம், தீண்டாமை மிகப்பெரிய குற்றம், தீண்டாமை ஒரு கொடுஞ்செயல். அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. முதல்ல அந்த எண்ணம் நமக்குள்ள வருதுன்னா அதை அடிச்சு ஒடிச்சிடணும். நமக்குள் 1000 ஜாதிகள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு. கொண்டாடுவோம், பெருமையா இருப்போம், நம்ம ஜாதி நமக்குன்னு சொல்லுவோம், பொண்ணு எடுத்துக்குவோம், பொண்ணு கொடுத்துக்குவோம், சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் என்னென்ன ஜாதியில் என்ன முறை இருக்கோ பண்ணிக்குவோம். ஆனால் அத்துணையும் கடந்து, என் ஜாதி அடையாளத்தை கடந்து நான் ஹிந்துன்ற உணர்வு நமக்கு இருந்தால்தான் தேசத்தில் நாம ஜெயிக்க முடியும். அந்த உணர்வை மறுத்தக்கூடாது, எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் வைக்கணும். நான் தமிழன் 200% உண்மை, அந்த உணர்வு எனக்கு இருக்கணும். நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், அந்த உணர்வு வச்சுக்கோ, தப்பு இல்லை. என் ஜாதி உயர்ந்ததுன்னு சொல்றதுல தப்பே கிடையாது. இன்னொரு ஜாதி குறைந்ததுன்னு சொல்றது மிகப்பெரிய பாவம் என்று சொல்றேன். என் ஜாதி எப்படி உயர்ந்தது ஒவ்வொருத்தர் நினைக்கிறானோ இந்து, அது மாதிரி இன்னொரு ஜாதியும் உயர்ந்ததுதான் நினைக்கிறவன் தான் இந்துவா இருக்க முடியும். ஜாதி துவேஷமோ பாரபட்சமோ பாராட்டக்கூடாது. தான் இந்து முன்னணி சொல்கிற செய்தி, விநாயகர் சொல்கிற செய்தி. ஜாதி மொழி மதம் எதுவானாலும் தேசம் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்ப்பதுதான் பிஜேபி இந்து முன்னணி பெரிய. எல்லாத்தையும் ஒரே தேசம், இது எல்லாமே தேசத்திற்கு அர்ப்பணம். இந்த விநாயகரே தேசபக்தி விநாயகர் தான். இந்த ஹிந்து பக்தியை நாம் ஹிந்து சக்தியாக மாற்ற வேண்டும். அது 2026 சட்டமன்ற தேர்தலில் அது வெளிப்பட வேண்டும்.
உங்களுக்கே தெரியும் யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத விட யாருக்கு போடக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்துவாக இருக்க முடியும். அதற்கு விநாயகர் நமக்கு நல்வழி காட்டுவார். இந்த திமுக அரசாங்கத்திற்கு கூட விநாயகர் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் ஓம் காளி, ஓம் ஓம் காளி, ஓம் ஓம் காளி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.